ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஃபியர் அண்ட் ஜர்னி எண்ட் அப்படிங்கிற ஒரு அனிமே தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமே வந்து போன வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். உண்மைக்குமே சூப்பரான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான அனிமேன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து நிறைய ஃபேண்டசி அனிமே பார்த்துருப்போம். பட் இந்த ஒரு ஃபேண்டசி அனிமே வந்து நமக்கு வந்து ஒரு காம் அண்ட் சில்னஸை கொடுக்கும். அது ஏன் எதுக்குன்றதை நான் வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அனிமையோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஃப்ரீரன் அப்புறம் அவனுடைய டீம்மேட்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து டீமன்ஸ்க்கு எதிராக ஃபைட் பண்ணுறாங்க. இதனால ஒரு பெரிய ஜேர்னிக்கு போகிறாங்க. அந்த ஜேர்னியில் நினச்ச மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி ஆயிடுறாங்க. அவங்க எல்லாருமே அந்த டீமன் கிங்கை தோக்கடிச்சதுக்கப்புறம் அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருமே வந்து வயசாகும்ல, பட் எல்ஃப்ஸுக்குலாம் வந்து அவ்வளோ ஈஸியாக வயசாகாது. நம்ம ஃப்ரீரன் வந்து ஒரு எல்ஃப். அவங்களுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி அவங்க வயசு அவ்வளோ ஈஸியாக மூவ் ஆகவே ஆகாது. கிட்டத்தட்ட ஒரு பல நூற்றாண்டுகள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு 80 வருஷம் இதெல்லாம் முடிஞ்சு டீமன் கிங்லாம் தோக்கடிச்சு ஒரு 80 வருஷம் கழிச்சு திருப்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண வராங்க. அப்போ முச்சில் அவங்க எல்லாருக்குமே வயசாகி இருக்கும். அதில் வந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவருமே இறந்துருவார். மனுஷங்களோட ஃபீலிங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அப்போ தான் அவங்களுக்கு ஆர்வம் வரும். மனுஷங்க என்னதெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கல ஃபஸ்ட் டைமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுக்காக ஒரு ஜேர்னி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜேர்னியில் இன்னும் சில புது நண்பர்களை சேர்த்துக்கிட்டு போகிறாங்க. இப்போ வந்து இவங்க என்ன மாதிரிலாம் விஷயங்களை பார்க்க போகிறாங்க, அடுத்து இந்த டீமன் கிங்கை தோக்கடிச்சதுனால என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, இந்த புது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எப்படி அவங்க ஹியூமன் ஃபீலிங்ஸை லேர்ன் பண்ணுறாங்க, அப்படி தான் கதை. அதாவது என்ன சொல்ல, இது வந்து எப்படின்னா நம்ம வந்து நிறைய ஃபேண்டசி அனிமே பார்த்துருப்போம். அதில் வந்து டீமன் கிங்கை மெயினாக தோக்கடிக்க தான் ஹோல் கதையாக வச்சுருப்பாங்க. பட் இதில் வந்து டீமன் கிங்கை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதை தான் கதையாக வச்சுருக்காங்க. எனக்கு அதுதான் இதில் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இந்த அனிமேலாம் இதான் நடக்கும். ஃபேண்டசி அனிமேனாலும் இதான் நினைக்க முடியல, அது கிடையாது. அது முடிஞ்சதுக்கப்புறம் வர்றது தான் கதை அப்படின்றப்போ எனக்கு வந்து ஒரு ஆர்வல் இருந்துச்சு. நினச்ச மாதிரி சாட்டிஸ்ஃபைடும் பண்ணிச்சு. தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது கிரன்ச்சிரோலில். ஒரு பெஸ்ட்டான ஒரு அனிமே, நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். இந்த அனிமே நீங்கள் பார்க்க முடியல உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதாவது இப்போ மற்ற அனிமேலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம பிளாக் கிளவர் எடுத்துக்கிங்களா. பிளாக் கிளவர் வந்து நமக்கு ஒரு பூஸ்ட் பம்ப் சீன் கிடைக்கும். நம்ம டோபமைண்ட் அது வந்து ஆக்டிவேட் ஆகும். பிளாக் கிளவர்லாம் பார்க்க முடிச்சுன்னா அது ஒரு த்ரில்லிங்னஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். பட் நீங்கள் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன் செக்யூராக அப்படியே ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு நம்ம வந்து ஒரு மெலடி சாங் கேட்டால் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவோமோ அதே அளவுக்கு இந்த அனிமே பார்க்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் வேற சில விஷுவல்ஸ் பார்க்க முடிச்சலவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கோ அதை விடையே நிறைய விஷயம் அந்த அனிமேல இருக்குது. ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் தான் தமிழ்கிட்ட போயிருக்கு, செகண்ட் சீசன் இன்னும் வரல, குடிசீக்கிரம் வரும் நான் நம்புகிறேன். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோ. என்னால் எப்படி சந்திக்க போகிறேன் உங்களை இந்த வீடியோ பொறுத்து உங்கள் BSK. டாட்டா, பை பை, see you, take care.